இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா லைஃப்லையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். டேண்ட்ரஃப் வந்து எதனால் வருது, எப்படியெல்லாம் வருது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். சரிங்களா? டேண்ட்ரஃப் வரதுக்கான முக்கியமான காரணம் நம்மளுடைய லைஃப் சைக்கிளில் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதது. அதாவது நம்ம ஹேர் வாஷ் ஒழுங்காக பண்ணாமல் இருக்கிறது. சரிங்களா? இப்போ இது வரதுக்கான யார் காரணம் அப்படின்னா மலசீஷியான்ற ஒரு ஈஸ்ட். இது வந்து ஈஸ்ட் அப்படின்னா ஒரு மோல்டு ஃபார்ம் ஆஃப் ஃபங்கை தான் ஈஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். இந்த மலசீஷியா வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஹேர் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய சிபம் அப்படின்ற ஒரு ஆயில் கண்டென்ட், அது வந்து என்ன இருக்கும்னா அதில் இருக்க லிப்பிடை வந்து இது இன்டேக் பண்ணிக்கும். அது இன்டேக் பண்ணிட்டு அதை வந்து பிரேக் டவுன் பண்ணும். என்னவா பிரேக் டவுன் பண்ணணும்னா ஓலிக் ஆசிடாக பிரேக் டவுன் பண்ணும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா டெட் செல்ஸ் வந்து நம்ம ஸ்கேல்ப் மேலே படியும். அதுதான் டேண்ட்ரஃபாக இருக்கும். இது வந்து ட்ரை டேண்ட்ரஃப் அண்ட் ஆயிலி டேண்ட்ரஃப்னு சொல்லுவோம். ட்ரை வந்து ட்ரை ஸ்கின்லேயும் வரும், ரொம்ப ஆயிலியாக சிபம் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் இது வரும். நம்மளுடைய மலசீஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஈஸ்ட் வந்து எப்படின்னா காமனாக எல்லாருடைய ஸ்கேல்ப்லையும் இருக்கும். அதுக்கான மீடியா, அதாவது அதுக்கான சுச்சுவேஷன் அமையும் போது அது வந்து நமக்கு டேண்ட்ரஃபாக வருது. எப்படியெல்லாம் டேண்ட்ரஃப் வருது அப்படின்னா, நம்ம வந்து ஹெல்த்தியான ஸ்கேல்ப் இல்லை வந்து இரிட்டண்ட்டான எதனா ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்மளுடைய ஃபுட் எதனா வந்து தேவையில்லாத ஃபுட் எதனா இன்டேக் பண்ணுறோம், இந்த மாதிரி அதுக்கெல்லாம் எது சூட்டபுளாக இருக்க என்விரான்மெண்ட் அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கேல்ப் ஃபுல்லாக ட்ரை ஆகிக்கும், இல்லை ஆயிலாக இருக்கும். இந்த இந்த டேண்ட்ரஃப் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கேல்பில் மட்டும்தான் வருமா அப்படின்னு இல்லை, ஐப்ரோஸில் வரும், நம்மளுடைய முஸ்டாச் அதாவது நம்மளுடைய தாடி மேலே வரும், இங்கெல்லாம் கூட வரும். சரிங்களா? அதனால நம்மளுடைய ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், அதாவது க்ளீனான என்விரான்மெண்ட்டில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ப்ரிகாஷனரியாக இருக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எதனா ஒரு மெடிசனாக ஒரு டேண்ட்ரஃப்க்கு நம்ம எதனா கொடுக்கலாமா அப்படின்னா சித்தால பார்த்தீங்க அப்படின்னா வெட்பாலை தைலம், அதாவது வெட்பாலைன்ற ஒரு பிளான்ட்டு, அந்த பிளான்ட்ல இருந்து நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த ஆயில் வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் 2 months நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் இருக்குது. டேண்ட்ரஃபும் சீக்கிரமாக சரியாகும். தேங்க்யூ.